ஹாய் கைஸ். இப்போ நாம் என்ன சிவன் ஃபேமிலி யூடியூப் சேனல் தங்களை அன்புன்னு வரவேற்கிறது. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம்னா, ராமேஸ்வரம் மீனவர்களை பற்றி உண்ணாவிரதம் எடுக்க போகிறாங்க. இப்போ வந்த நியூஸ் இப்போ நான் பார்த்துட்டு தான் செய்தி பார்த்து தான் சொல்கிறேன். இப்போ வந்த நியூஸ் அவங்க இந்த மாதிரி உண்ணாவிரதம் எடுக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக தெரியும். அவங்க உடனடியாக அவங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுப்பாங்க. அவங்க மாநில அரசு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அந்த கோரிக்கை மத்திய அரசு மோடி அரசு அதை வாங்கி அவங்க உடனடியாக அங்கே இலங்கைக்கு தொடர்பு கொண்டு அவங்க உடனடியாக மீனவரை விடுதலை செய்ய அவங்க கோரிக்கை வச்சுருக்கணும். சரிங்களா? அது கோரிக்கை வச்சு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. மோடி ஐயா மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் வச்சுருப்பார். ஆனால் அது தாமதமாகறனால இவங்க உடனடியாக உடனடியாக மீனவர்கள் உடனடியாக நாங்கள் விடுதலை அவங்க இவங்களுக்கு தெரியாது இல்லையா? இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு என்ன நிலவரம் என்னங்க தெரியாது. தெரியாமல் இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க. மாநில அரசு ஸ்டாலினையே சொல்லியிருப்பார். இவங்க மத்திய அரசு அங்கே சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். உண்மையாக தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால இவங்க தெரியாதனால இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? உண்மையாக கண்டிப்பாக அவங்க வெளியே வந்துடுவாங்க. வெளியே வராமல் போகிறதில்ல. அவங்க கண்டிப்பாக வெளியே கொடியை கொண்டு வந்துடுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த அச்சமும் வேண்டாம். தைரியமாக இருங்க. மீனவர் 34 பேர் கண்டிப்பாக வெளியே வருவாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வெளியே வருவாங்க. நான் திரும்ப சொல்லிக்கிறேன். பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் மீனவர்கள் திரும்பி மீண்டு வருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அப்படி தான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க? உண்மை தானே? நான் கேரண்டி. கண்டிப்பாக அவர் மீண்டும் வெளியே வருவாங்க. அதுக்கு மத்திய மாநில அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸ்டாலின் ஐயா கண்டிப்பாக முடிவு எடுப்பார். அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. முழு மனசோட நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எடுத்திருப்பார். அவங்க மத்திய அரசு கண்டிப்பாக அவங்க அங்கே தகவல் கொடுத்துருப்பாங்க. அவங்க மேலேயும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுனா மக்களுக்கு எல்லாம் சேர்ந்த கவர்மெண்ட்டு தான். அதை பாரபட்சம் பார்க்க மாட்டார் மோடி ஐயா. அவரை பற்றியே தெரியும். அவர் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு இருப்பார். கண்டிப்பாக உடனே. ஏன்னா இப்போ கோர்ட் 5 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு வைங்களேன். 5 மணிக்கு போயிட்டாங்க. இன்னும் நாளைக்கு என்ன இடத்துக்கு கூடுவாங்களோ அப்போ தான் முடிவு எடுக்க முடியும். உடனடியாக நம்ம முடிவு எடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு நாள்னா 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தான் கோர்ட் இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொண்டு போகணும். இந்த மாதிரி மத்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை கோர்ட் டைம் முடிஞ்சதுன்னா அவங்க மறுநாள் தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதே தான் வேறு ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டிப்பாக வெளியே வருவாங்க. கண்டிப்பாக கேரண்டி. பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வெளியே வருவாங்க. இதற்கு கூடிய விரைவில் மத்திய கவர்மெண்ட் மோடி ஐயா கண்டிப்பாக இது முடிவு எடுப்பார். தைரியமாக இருங்க. கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு ஏற்படும். போன முதல்வர் சொல்லிட்டு போனாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. போன முதல்வர் சொல்லிட்டு போனாங்க, நதிகளை தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தேசியமயமாக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அது கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். அது
நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக கூடியவரை அதுவும் நடக்கும். நீங்கள் எல்லை தாண்டி எங்கே வேணால் போய் மீன் பிடிக்கலாம். இதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம். அப்படிங்கும்போது நாம் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. தைரியமாக இருங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லிக்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டாலின் ஐயா முடிவெடுப்பார். தைரியமாக இருங்க. ஓம் நமச்சிவாயம்.